தேமுதிக வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எந்த கட்சியோட கூட்டணி இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுதுண்ணா? இந்த வெற்றி வாய்ப்பு இது நான் சொல்ல முடியாது. இது வந்து மக்கள் எப்படி டிசைட் பண்ணி ஓட்டு போடுறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. எந்த கூட்டணி இருந்தாலும் விஜய் தான் ஜெயிப்பாப்ல. இது வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு தான் இது. தேமுதிகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து இந்த கூட்டணி வந்து இவங்க இது கூட சேருவாங்க நினச்சி கூட பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகக்கு இது பெரிய மாற்றத்தெல்லாம் பெருசாக ஏற்படுத்தாது. ஏன்னா டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருந்தது. அவங்க எந்த பக்கம் இது சீட்டு அதிகமாக கிடைக்கும், பணம் அதிகமாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி தான் போயிருக்காங்க. அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. ஆனால் விஜயகாந்த் இருந்தாருன்னா இது நடந்திருக்காது. இந்த கூட்டணி வந்திருக்காது, கண்டிப்பாக வந்திருக்காது. தேமுதிக வந்து டிஎம்கேல கூட்டணியை வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது வெற்றி வாய்ப்பு? தேமுதிக வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு தான் இது. தேமுதிகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி. அதுக்கான ரீசன் சொல்லலாங்களா? சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதில் என்னன்னு பார்த்தோம்னா பெரிய போட்டியே வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தெளிவாக சொல்லலாம். புரியுதுங்களா? புரிய மாட்டேங்குது, தெளிவாக சொல்லுங்க. புரியல இல்லையா? சொல்லுங்க. என்ன விஷயம்னா, வேற எந்த கட்சி வந்தாலும் திமுகவை தவிர்த்து வேற எந்த கட்சி வந்தாலும் அதில் பிஜேபியோட ரோல் வந்து பெரிய அளவில் இருக்கும். சரிங்களா? ஏடிஎம்கே சொல்கிறீங்களோ? ஏடிஎம்கேவோ இல்லை விஜய் கட்சியோ டிவிகேவோ. விஜய் கட்சி பிஜேபியோட இணைஞ்சிருக்கு. ஆமாம், இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இணைஞ்சிருக்குதுன்னு சொல்லலை, கூட்டணி வச்சாங்கலாம் சொல்கிறேன். அதனால் வந்து போட்டின்னு பார்த்தோம்னா திமுக பிஜேபி தான். ஏன்னா லாஸ்ட்டு ஏடிஎம்கே வந்தது இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்ம பார்த்தோம், முழுசாக பார்த்தோம். பிஜேபியோட ரோல் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க பகிரங்கமாக வெளியே விட்டுட்டாங்கல்ல, பிஜேபி ஏடிஎம்கேவும் இணைய போகிறாங்க, இந்த இதில் கூட்டணி வச்சுட்டாங்க. பட் டிவிகே வந்து தனித்து தானே போட்டிடுறாரு. டிவிக்கே தனித்து போட்டிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னாக்கா, பிஜேபி அவருக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துன்னு தான் இருக்குது, அவங்க கிட்ட வர வைக்கணுன்றதுக்காக. அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்த படத்தை கூட இன்னும் ரிலீஸ் பண்ண விடலை. சரிங்களா? அதுக்கு பின்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் தான் இருக்குதுன்னு எல்லாருக்குமே க்ளீனாக தெரியும். நம்ம வந்து விலைக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அவரை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சி எல்லாமே நடந்து தான் இருக்குது. அவர் வர மாட்டாருன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். நான் என்னத்தை நினைக்கிது, முதல் கொண்டு விஜய் ஐயா கட்சியில் தானே அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிஎம்கே கூட தான் பயணிப்போம் இந்த அரசியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று முதல் கொண்டு செம்பக பாண்டி ஐயா விஜயை பற்றி தூக்கி டாப்பில் பேசினாரு. விஜயும் ஐயா விஜயகாந்த் ஐயாவை பற்றி அப்படி அறிகுறை பேசினார். நல்ல மனிதர், அவர் இருக்கும்போது அவரை சந்திக்க முடியல, அப்படி இப்படின்னு நல்லா பேசினார். திடீரென்று அந்த அம்மா இப்படி மாறிடுச்சு. ஐயோ, இந்த கூட்டணியோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி நோக்கம் நம்ம என்னத்தையே சொல்ல முடியும், ஜனம் கையில் தான் இருக்குது, மக்களுடைய கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணி வந்து விஜய்க்கு சவாலாக இருக்குமா இந்த எலெக்ஷனில்? சொல்ல முடியாது ஐயா. குறுக்க முதல்ல நிற்கிற பூனை இங்கிட்டு தாண்டுதான்னு தெரியாது, இங்கிட்டு தாண்டுதான்னு தெரியாது. என்ன ஒன்றுன்னு பார்த்தோம்னா, அதிமுகவுக்கு வந்து பதவி ஆசை இருக்குது, முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, விஜய்க்கு முதலமைச்சர் ஆகணும்னு பதவி ஆசை இருக்குது. இதுதான் போட்டியே தவிர மற்றபடி கூட்டணி அவங்க சேர மாட்டாங்கலாம் நம்ம எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. நாளைக்கே விஜயை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துட்றோம், நீங்கள் தனியாக நின்னாலும் வீக்கு தான், நாங்கள் தனியாக நின்னாலும் வீக்கு தான், கூட்டணி சேர்ந்தோம்னாக்கா உங்களுக்கும் ஓட்டு இருக்குது எங்களுக்கும் ஓட்டு இருக்குது. நம்ம விஜய் அவர்கள் தனியாக நின்று வீக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக தானே வர்றாரு அவருக்கு வந்து நீங்கள் இப்போ காமிக்கிற மாசை வச்சு நீங்கள் வந்து அது எல்லாமே அவருக்கு ஓட்டாக மாறும் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ரசிகருங்க தான் அதிகம் அவருக்கு, மற்றபடி தொண்டர்களை இன்னும் உருவாக்கல. அவர் ஒரு மெச்சூரிட்டியான ஆளுங்கன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. நல்ல அரசியல் தெரிஞ்ச ஆளுங்கன்னு அவங்க எதுவும் யாரையும் சொல்ல முடியாது. நம்ம அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கூட்டத்தில் அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க தொண்டருங்க பேசுகிற பேச்சு, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தளவுக்கு அவங்க மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்க்க சொல்ல அவர் இந்த தடவை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சுத்தமாக தனியாக நின்னாருன்னா வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுதுண்ணா? இந்த வெற்றி வாய்ப்பு இது நான் சொல்ல முடியாது. இது வந்து மக்கள் எப்படி டிசைட் பண்ணி ஓட்டு போடுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறத விட இன்னும் நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்ப்போம். தேமுதிக அப்படின்னா நம்ம விஜயகாந்த் சார் அவர் அது விஜய் கூட சேர்ந்தால் ஜெயிச்சிருவாங்க அவங்க. இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சிருக்காங்க. அது நமக்கு தெரியாமல் விஜய் மட்டும் தான் ஜெயிப்பாங்க. ஓகேவா? இப்போ இருக்க அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு
டிஃப்ரெண்ட் பேத் ஆஃப் இதில் அலைன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த இது பேஸ்ட் ஆன் பார்க்கும்போது வந்து இது வந்து ரியாலிட்டியில் பார்க்கும்போது அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரியாலிட்டியும் பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய இருக்கும். என்ன பார்க்கும்போது எல்லா கட்சியுமே வியாபார ரீதியாக தான் இருக்காங்க. ஸோ காமனாக நான் வந்து சொல்கிறேன், எல்லா இதுவும் ஒரு மக்களுக்கான ஒரு இது வந்து நிறைய இது கிடைக்க வேண்டியது இருக்குது டோட்டலாகவே. நான் தென் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ அங்கே இருந்திருக்கேன், இங்கேயும் இருந்திருக்கேன். நான் காலேஜ் இது கரியர்ஸ்லாம் இங்கே தான், இந்த சென்னை தான். ஸோ தென் மாவட்டத்தில் நிறைய ஒரு ஏற்படுத்தணும் மக்களுக்கு. அங்கே நிறைய கிராமத்தில் பஸ்ஸுக்கு வசதி கூட இல்லை. ஸோ நிறைய நான் வந்து ஒரு இன்ஜினியர். ஸோ நிறைய கிராமத்துக்கு நான் பயணம் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு அங்கே சில இதெல்லாம் வசதி வாய்ப்பே நிறைய இல்லை. ஸோ அந்த கட்டமைப்பு நிறைய ஒரு எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கணும். எந்த கட்சி எப்படி வர போகுதுன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதுலேயும் நம்ம அவர் பேர் என்ன பேர், நல்ல பேரையா, அவர் இப்போ விவசாயிகளை பற்றி பேசுகிறாரு. அவர் இப்போ கட்சியில் சீமான் அவர்களா? சீமான் ஐயா, அவர் இந்த தடவை எப்படினாலும் நான் இறங்கி தான் தீருவேன் களத்தில் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த தடவை ஜெயிச்ச முதலமைச்சர் ஆகிறவங்க தான் பெரிய கில்லாடி. அப்பா நானே மாலை வாங்கி போய் போட்டு ஐயா நீங்கள் நல்லா இருக்கலாம்ட்டு கூப்பிட்டு வருவேன். இந்த கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருந்தது. அவங்க எந்த பக்கம் இது சீட்டு அதிகமாக கிடைக்கும், பணம் அதிகமாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அப்படிதான் போயிருக்காங்க. அந்த பக்கம் தான் போயிருக்காங்க, நல்லாவே தெரியுது. பட் ஆனால் ஏன்னா பலதரப்பட்ட விமர்சனங்களை வச்சுட்டு இப்போ அதே கட்சியில் இணைஞ்சிருக்காங்கல்ல. ஆமாம், அதான் ஆதாயம் தேடிடுறாங்க, அவ்வளோதான். இந்த கூட்டணியோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணியுடைய நோக்கம் என்ன, அவங்க ஜெயிக்கணும், அவங்க பையன் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற எண்ணம். மக்களுக்கு ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு எதுவும் நடக்கிற மாதிரி அவங்க எண்ணத்தில் இல்லை, நல்லாவே தெரியுது. ஆமாம், உங்களோட ப்ரெடிக்ஷன் கேட்குறேன். ப்ரெடிக்ஷன் வந்து இருக்கும் சார், கண்டிப்பாக மாற்றத்தை இது ஏற்படுத்தும். கண்டிப்பாக இருக்கும். இந்த கூட்டணியோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வெற்றிக்குரிய நோக்கம் தான் நினைக்கிறேன். வெற்றிக்குரிய நோக்கம். இந்த கூட்டணி வந்து இந்த 2026 தேர்தலில் வெற்றியை உறுதி செய்யுமா? செய்யும். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒரு விஜயகாந்த் இருக்கிறாரு, அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு இப்போ நம்ம கோயம்பேட்டுலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க போகிறாங்க. இப்போ தான் அவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு ஓட்டு போட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவரோட நினைவுகளாக கூட சில பேர் ஓட்டு போட வாய்ப்பு உண்டு. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து இந்த கூட்டணி வந்து இவங்க இது கூட சேருவாங்க நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வந்து சேர்ந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் நினச்சதெல்லாம் வேறு. அவங்க வளர டிவிக்கு கூட சேருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. விஜய் அவர்களோட அண்ணன் இருக்கிறது தான் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் ஆரம்ப காலத்துலேருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் சார். ஸோ அவங்க 2 பேர் இணைஞ்சா சூப்பராக இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தப்ப இப்போ சடனாக திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் தேமுதிகவுக்கு வந்து இது வந்து ஒரு அழிவு பாதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது நாங்கள் எதிர்பார்த்ததே வேறு. இப்போ அவங்க பசங்கள்லாம் வந்து நல்லா வளரணும். இப்போ வளர்கிற கட்சியில் சேர்ந்தாங்களா அவங்க வந்து நல்லா மேலே வரலாம். ஆனால் திமுகவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்களே சொல்லியிருக்காங்க, ஆட்சி சரியில்லை நடத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் வந்து. ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க இணைஞ்சது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகக்கு இது பெரிய மாற்றத்தெல்லாம் பெருசாக ஏற்படுத்தாது. ஏன்னா டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி தேமுதிகக்கு இதில் ஒரு யூஸும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. டிஎம்கேக்கு தான் ப்ளஸ். ஆமாம், டிஎம்கேக்கு தான் ப்ளஸ், தவிர தேமுதிகக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. மிஞ்சி போனான்னா ஓட்டுகள் கொஞ்சம் செதறும், அவ்வளோதான். மற்றபடி தேமுதிக இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த டிவிகே கூட தான் இணைவாங்க, அண்ணன் தம்பியோட எலெக்ஷன் தான் இந்த டைம் இருக்க போகுதுன்ற மாதிரி பேசினாங்க. இது எந்த அளவுக்கு டிவிகேயோட வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது டிவி கேக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேமுதிகால அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு டிவி கிடையாது. இது பாதிப்புன்னு பார்த்தா இவங்களுக்கு தான் பாதிப்பு, தேமுதிகாவுக்கு தான் இது பாதிப்பு. இவங்க டிவி கேக்கில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தளபதிக்கு ஒரு யூஸாக இருந்திருக்கும். இவங்க இப்போது இதில் போய் சேர்ந்ததால் இவங்களுக்கு தான் பாதிப்பை தவிர மற்றபடி டிஎம்கேக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஆமாம். பட் ஆனால் தொடர்ந்து விமர்சனமாக திமுக மேலே வச்சுட்டு இருந்துட்டு இப்போ சடனாக போய் அவங்க கூட அலைன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இது மக்களுக்கான மாற்றம் மாதிரி இருக்காதுல்ல, மக்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தும்ல. அது என்னதான் சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் களத்தில் வந்து அன்னைக்கு ஓட்டு எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். நாம் வந்து முடிவு பண்ண முடியாது எதுவுமே. இப்போ இவங்க மக்கள் கருத்து வந்து வேறு மாதிரி இருக்கலாம். அப்படி உடனே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திடீர்னு டிஎம்கே ஜெயிக்கிற அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க?
மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வந்து எப்படி டிஎம்கே ஜெயிக்கும்னு நினைப்பாங்க? இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது செயல்படுறது தான் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, அடுத்த ஒரு மாற்றங்கள் வரணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கழகம் தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணாலும் அவங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் மாறும். நாம் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியல. கண்ணை மூடிட்டு டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே குத்திட்டு வந்துருவாங்கன்றீங்களா? இல்லை சிலர் வந்து அப்படி சொல்ல முடியாது. நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைமுக்கு தீர்மானிக்கிறது தான். இப்போ வந்து சொல்லலாம், நான் இப்போ டிஎம்கே ஊழல் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே ஊழல் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் வேறு கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. சார், ஜஸ்டின் ஒரு நியூஸ் வந்திருக்கு, தேமுதிக வந்து டிஎம்கேல கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே இந்த தேர்தலில் எந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக இவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், எந்த வகையான மாற்றம் ஏற்படும்? மாற்றம் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. ஆனால் விஜயகாந்த் இருந்தாருன்னா இது நடந்திருக்காது, இந்த கூட்டணி வந்திருக்காது, கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன்னா அவர் எதிர்த்து தான் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு எதிர்த்து தான் இவர் நின்னார். அவங்க சத்தத்தை இடித்தாங்க இல்லைங்களா, அதனால தான் பிரச்சனை வந்து எதிர்த்து தனியாக நின்னார். இப்போ அவர் இருந்தாருன்னா இது நடந்திருக்காரு. ஆனால் இவங்க ஏன் இதுமாதிரி பண்ணாங்கன்னு தான் ஒன்றும் புரியல. எவ்வளவோ விமர்சனங்கள் திமுக மேலே வச்சுட்டு இப்போ சடனாக கூட்டணி அமைச்சிருக்காங்களே, இதோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நோக்கத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அரசியல் இது, அரசியல் உள்ள என்ன வேணால் நடக்கலாம். அவங்கவுங்க எது லாபம்னு பார்த்து போயிருக்காங்கன்னு தெரியல. டிவிகேக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்றதே கேள்விக்குறி தான். ஓகே, இருக்காது. ஏன்னா விஜய்க்கு வரப்போகிறது வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், மாற்றி மாற்றி அவங்களே தான் வந்துன்னு இருக்கிறாங்க. அடுத்து புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அது வந்து விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கூட்டணி இல்லைனாக்கா. இப்போ கூட்டணி வச்சதுனால அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்து விஜயகாந்த் மூலயமா தான் அவர் வந்து சினிமா துறையில் வந்து டெவலப் ஆனாருன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்க சொல்ல இவங்க 2 பேரும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கூட பேசின்னு இருந்தாங்க. அப்படிதான் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி தான் எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க. ஏன்னா அவர் அண்ணன் ஒரு தம்பி, அதனால் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, கட்சி வந்து ரெண்டும் ஒன்றா சேரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து திமுக கூட கூட்டணி உறுதியாயிடுச்சு. உறுதியானதுனால இப்போ அவருக்கு போக வேண்டிய கொஞ்சம் ஓட்டுங்க இந்த பக்கம் தான் வரும். ஒன்றும் இல்லை சார், அவர் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டு டிவிக்கே சொல்லிட்டாங்க. ஸோ யாரோட இது இல்லாமல் வந்தாலும் வர வைப்போம், வராங்கன்னா கூட தனியாக இது நினச்சி நிற்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் என்னென்னா இப்போ எதிர்பார்க்குறாங்க, யார் வந்தாலும் நல்லது பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ எந்த கட்சி வந்தாலும் வியாபார ரீதியாக இல்லாமல் எல்லா கட்சியும் வந்துட்டு ஒரு மக்களுக்கான சேவையாக இருக்கணும். ஸோ இப்போது நான் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் போயிட்டு நம்பர்லாம் தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்த போர்ட்டல்லையும் உங்களுக்கு பப்ளிசிட்டி இவங்களோட நம்பர் ஈஸியாக ஆக்சஸ் இல்லை. ஒரு எம்பியை பார்க்கணுமோ ஒரு எம்எல்ஏ பார்க்கணுமோ ஆக்சஸ் இல்லை. நீங்கள் இன்றைக்கி எடுத்து பாருங்கள், ஏதோ கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் நான் இன்றைக்கி மீட் பண்ணுங்க, எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்கணுன்னா ஒன்றுமே இல்லை. எந்த கவர்மெண்ட், நாட் ஓன்லி நான் டிஎம்கே ஏடிஎம்கே எதுவுமே சொல்லலை, காமனாக வந்துட்டு நம்ம மக்களோட இது அந்த ஈஸியாக வந்து எந்த கட்சி கூட இதாக மாட்டிருக்கு, சிங்க் ஆக மாட்டிருக்கு. இப்போ ஒரு என்னோடய தொகுதியில் வந்துட்டு எனக்கு சின்ன குறைபாடெலாம் இருக்குது. அதை வந்து யார்கிட்ட போய் சொல்கிறோம், நம்ம வந்துட்டு கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ அந்த தொகுதி முறையிட போகும்போது நமக்கு அந்த இது கிடைக்க மாட்டிருக்கு. ஸோ கவர்மெண்ட் போர்ட்டல்லே வந்துட்டு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் அடித்தா தப்பான நம்பர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறைய அதாவது வந்து நம்ம மக்களோட இது வந்து மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. மன்னருங்க ஆட்சிலாம் முடிஞ்சிச்சு, மக்களோட ஆட்சி வந்து மக்களோட இதை மேட்ச் ஆகி இருக்கணும். ஊழல் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். ஸோ கரப்ஷன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, வாட்டவர் அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் மக்களுக்கு அது வந்து ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் சார். டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ விஜயகாந்த் அவர் இங்கே கூட்டணி வந்த உடனேயும் இப்போ வந்து நம்ம டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தீர்மானம். இப்போ கூட்டணி அமைஞ்சது வந்து திமுகவுக்கு பலமாக இருக்குன்றீங்க? ஆமாம், பலமாக இருக்குது. அடுத்து அப்புறம் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களும் இருக்கிறாங்க, அது ஒரு நல்ல பலமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே மட்டும்தான் இருக்கிறாங்க, இன்னும் வேறு யாரும் இல்லை. அதனால் வந்து அவர் கொஞ்சம் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு தெரியும். நிறைய ஓட்டு போகும். ஆனால் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து திமுக மேலே அதிருப்தியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரங்களே வந்து ஓட்டு போடாங்களே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மியாகும். யாருக்கு? டிஎம்கே சொல்கிறீங்க? தேமுதிக. ஆமாம், அவங்கள போடுவாங்களே சந்தேகம் தான். ஆமாம், இப்போ கடும் போட்டி நிலவுமா? இப்போ இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிகேக்கு பண்ணிருங்கண்ணா, எல்லாம் கேட்காது.
டிவிகேக்கு ஆதரவு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஒருவேளை இவங்க பிரேமலதா விஜய் கூட வந்து சேர்ந்துருவாங்களோன்ட்டு நிறைய எதிர்பார்த்தது. இவங்க இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்றது யாருமே எதிர்பார்க்கல. இப்போ ரீசெண்டாக பார்த்தனா கூட நிறைய ஸ்பீச்சில் அவங்க சொல்லியிருப்பாங்க, டிஎம்கேவை நிறைய எதிர்த்து பேசியிருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருந்த அவங்க திடீர்னு போயிட்டு இப்படி திருப்பி டிஎம்கேல போயிட்டு ஜாயின் பண்ணுறது அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால பெருசாக இப்போ ஒன்றும் ப்ளஸ்ன்னு பார்த்தா தேமுதிகக்கு இல்லைன்றீங்க. இல்லை. ஆமாம், இது ஆனால் எனக்கு இது நியூஸை பார்த்ததுலேருந்து எனக்கே என்னடா இது இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. யாருக்கு யாருக்கு போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கருத்து வேண்டாம், யார் ஜெயிப்பான்னு வேணாம், யாருக்கு யாருக்கு போட்டியா இருக்கும்? யார் டிஎம்கே விஜய்க்கு போட்டி, விஜய்க்கு டிஎம்கேக்கு அண்ணா டிஎம்கே போட்டி. இப்படிலாம் எஸ்கேப் ஆகக்கூடாது, 2 பேர் தான் சொல்லணும். டிஎம்கே விஜய்க்கு தான் போட்டி. விஜய்க்கு தான் போட்டி. போட்டி. இதுல யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? அது சொல்ல முடியாதுல்ல, மக்களுடைய கையில் தானே இருக்குது. ஆமாம், மக்கள் வந்து கோட்டர் பிரியாணியே ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்தா ஆக்கா போடுறா ஓட்டை போடுறா அண்ணனுக்கு போடுறா அப்படின்னு சொல்லி வித்துருவாங்கன்றீங்க. வித்துருவாங்க. என் வாழ்க்கையிலே வந்து இதுவரையில் நான் என் சரித்திரத்திலே சொல்கிறேன், காசு வாங்கி ஓட்டு, எனக்கு வயசே போல் 60 கிட்ட ஆக போகுது, காசு வாங்கி இன்னும் ஓட்டு போட்ட சரித்திரமே இல்லைங்க, சத்தியமாக. ஓட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுக்க வந்தால் வேணாம்னு சொல்லிடுவீங்க? கண்டிப்பாக எனக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் நான் ஓட்டு போட மாட்டேன், நான் போடுறேன், உங்களுக்கே போடுறேன், போதுமா, எனக்கு காசு வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுவரை லட்சியத்தில் பிறந்து இவ்வளோ வயசாகுது, இன்னும் நான் ஓட்டு போட்ட சரித்திரமே இல்லை. எனக்கு பதில் என் பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் திட்டுவேன், அறிவில்லடி, அறிவு கெட்டவளை, ஒரு ஓட்டை வாங்கிட்டு விற்கிறது அடி, சரி நல்ல மனுஷனை பார்த்து தேர்ந்தெடுக்குன்னு. ஓகே, இந்த கூட்டணி வந்து டிவிகேவோட வெற்றி வாய்ப்பை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா ரொம்ப அதிகமாக பாதிக்காது. ஏன்னா விஜயகாந்த் இல்லையா, அதனால அவருடைய ஓட்டு எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போகும். விஜயகாந்தோட ஓட்டு விஜய்க்கு தான் போகும்? விஜய்க்கு தான் போகும் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறீங்க? கட்சிக்காரங்களை தவிர விஜயகாந்த் பிடிச்ச நார்மல் மக்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க. டிவிக்கே வெற்றி பாதிக்கும்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்குலாம் பாதிக்காது. ஏன்னா அது ஒரு தனி லைனில் போயின்னு இருக்கு, இவங்க ஒரு தனி லைனில் போயின்னு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டணியே நம்மளுக்கு வந்து எதிர்பாராத கூட்டணி, இது யாருமே எதிர்பார்க்கல. அதுலேயே தெரிஞ்சிடும் இவங்க என்ன மாதிரி எப்படி இருக்காங்க என்னன்ட்டு. உங்களோட அரசியல் பயணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். விஜயோட கட்சி தான் ஜெயிக்கும். எல்லாரும் 100% விஜய் கட்சி தான் 100% விஜய் கட்சி தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் தெரு மொத்தமே நமக்கு என்னென்ன மாற்றம் வேணும், மாற்றத்துக்காக தான் எதிர்பார்க்குறோம். இத்தனை வருஷமாக இது வரைக்கும் யாருமே எதிர்த்து வரல, இவர் வராரு, அதனால் வந்து கண்டிப்பாக ஓட்டு விஜய்க்கு தான் எல்லாருமே. ஓகே, விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்க போகிறோன்றதை முடிவு பண்ணிட்டாரு, தனித்து தான் நிற்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார். எப்படி சொல்கிறீங்க? ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். எதனால் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே கரப்ஷன் தான், டிஎம்கே பண்ண கரப்ஷனு. ரெண்டாவது ரெகுலராக ஏடிஎம்கே டிஎம்கே இது மாறி மாறி தானே வருது, அதனால ஒரு மாற்றம், ஒரு யங்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். விஜய் அவர்களால் எந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கரப்ஷன் ஃப்ரீயான இது கொடுக்க முடியும், பேசிக் நெசசிட்டி கொடுக்க முடியும், இந்த மாதிரி கொடுக்கணும். பட் ஆனால் ஒரு முன் அனுபவமே இல்லை அரசியலில் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. புதிய கட்சி இன்னும் எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே அரசியல் பற்றி தெரில, கொள்கை தெரில அப்படிலாம் சொல்கிறாங்களே. இந்த விமர்சனத்தை எல்லாம் எப்படி எதிர்கொண்டு விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபீல்டுக்கு எல்லாருமே புதுசு தான் சார், ஃபீல்டுக்கு எல்லாருமே புதுசு தான், அவங்க கற்றுப்பாங்க, கண்டிப்பாக கற்றுப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு பெரிய 2 பெரிய யானையை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயம் தேவைப்படும் இல்லையா? இப்போ மாற்றி மாற்றி மக்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க, ஒன்று திமுக இல்லை டிஎம்கேன்னு ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இன்னொரு கட்சியை தேடி போய் மைண்டில் வேலை செய்யணும் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு டிவிக்கு ஒர்க் பண்ணணும்? டிவிக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க சார், ஸ்க்ராட்ச் லெவல்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணுங்க, கொஞ்சம் டஃப்பு தான், நாம் வந்து சொல்ல முடியாது. அதான் நான் சொல்லிட்டேங்களே, இப்போ விடுதலை சிறுத்தை இருக்குது, இப்போ விஜயகாந்த் அவர் இருக்கிறாரு, இப்போ டிஎம்கே இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஆளுமையான கட்சி இருக்கிறப்ப கொஞ்சம் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயந்தான். அவர் வந்து இப்போ தன்னிச்சையாக இருக்கிறாரு, அதனால் தன்னிச்சையாக இருக்கிறனால கொஞ்சம் நம்ம அவர் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஜெயிக்கணும்னு பார்த்தாக்க நான் வந்து ஒரு டிவிகேக்கு ஆதரவு, அதனால் டிவிகே ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஜெயிக்கணும். டிவிகேல இந்த ஒரு விஷயம் இதனால் மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போடலாம் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மாற்றம் வேணும்னு நினச்சாங்கன்னா டிவிகேவை ஓட்டு போட்டு வர வைக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ இதை நாலேஜை யோசிக்கிறீங்க இல்லையா? இப்போ விஜய் அவர்களால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னமோ தெரியல, ஐயா சொல்கிறார் அவர், பல விட நான் எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வர முடியும்
என்னால் காசெல்லாம் தர முடியாது ஓட்டுக்கு, பெரியவங்க தான் போனுங்கள்ட்டு வேணாண்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஆனால் ஜனங்கள் விசிலுக்கு பதில் இவங்களும் விசில் அடிக்கிறாங்க. கேட்டிங்களா? விசில் சின்னதாக கொடுத்துருக்காங்க, இவங்களும் விசில் அடிக்கிறாங்க. ஆனால் ஜனங்க பூரா அங்கே தான் மடியுது. விஜய் விஜய் விஜய். நானும் ஊர் பக்கம் கிராமத்துலலாம் போய் கேட்டு பார்த்துட்டேன். நம்ம என்னம்மா இந்த தடவை ஐயா சூரியனுக்கு போய் அப்படியே சரியா நாளாக இருக்கிற எங்கள் தளபதி விசில் சின்ன இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க. பெரிய வகுத்தறிச்சலாக இருக்குது. அப்போ வந்து முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். ஐயோ யார்த்தே இல்லை, ஆண்டவனே காப்பாற்றுறேன். இந்த வருஷம் முதலமைச்சராக வர்றது ஆண்டவன் கையில் தான், எங்கள் அப்பே சிவன் கையில் தான் இருக்குது. மக்கள் நினச்சா முடியும், கண்டிப்பாக முடியும். இந்த ஆட்சி இந்த வாட்டி 2026 விஜய் அவர்களால் சிஎம் ஆக முடியும். முடியும். நம்பிக்கை தான், அவருக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. அதே மாதிரி மக்களும் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஜிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் வந்து ஓட்டாக மாறும். அது எப்படிங்க, ஒருத்தர் தேடி போகும்போது அவங்களுக்கு போடாமல் இன்னொருத்தருக்கு எப்படி போடுவாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா நான் போகும்போது அவர் பிடிச்சவர் நிற்கும் போது எனக்கு அவருக்கு தானே நான் வந்து ஓட்டு போட முடியும். உங்களை பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு போடாமல் இன்னொருத்தர் போய் போட மாட்டேன்ல. கண்டிப்பாக. அப்படி இன்னொருத்தர் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்களேண்ணா, கூட்டமாக தான் இருக்கும், ஓட்டு ஆகாதுன்னு சொல்கிறாங்களே. அப்படி இல்லைங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து வேற ஒரு கட்சியாக இருந்தால் நான் விஜய் ஏன் போய் பார்க்க போகிறேன்? புரியுதா உங்களுக்கு? அதை பார்க்க போகிறதுக்கு தேவையில்லையே. அவர் பிடிச்சதுனால தானே அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தானே இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்க்க போகிறேன். அப்போ நான் அவருக்கு தான் போடுவேன் ஓட்டு. சரி, ஓகே. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் வந்துச்சுன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவேன். விஜய்க்கு தான் போடுவீங்க. ஏன் விஜய்க்கு போடுவீங்க? நான் விஜய் ரசிகர். விஜய் ரசிகனால ஓட்டு போடுவீங்க. எனக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கண்டிப்பாக அதுதான் எனக்கு மெயின். அது கிடையாது இப்போ. அதுதான் எனக்கு நான் சொல்லணும்னா அதுதான். அப்போ 2026 எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம தனித்து விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மக்கள் செல்வாக்கு வந்து மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்குது, அவருக்கு நிறைய இருக்குது. நமக்கு தேவை மாற்றம். அந்த மாற்றத்துக்கு வந்து அவர் வந்து வழிவகுப்பார். ஓகே. இப்போ தனித்து கூட்டணி நிறைய நடந்துருச்சு. இப்போ தனித்து நிற்கிறாரு விஜய் அவர்கள். இந்த 2026 எலெக்ஷனில் ஜெயிப்பாரா? ஜெயிக்க முடியுமா? ஆட்சி அமைக்க முடியுமா? 50-50 தான் சொல்லலாம். எதுவுமே ஏன், என்ன காரணம் 50-50? இல்லை, எல்லாமே பெரிய ஆளுங்க இருக்காங்க. அதிமுக ஒரு பக்கம் இருக்குது, திமுக ஒரு பக்கம் இருக்குது, இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ திமுகலாம் முதலேருந்து அவங்களாம் அப்போதுலேருந்தே இருக்கிற ஆளுங்க. இப்போது டிவிகேன்னு பார்த்தோம்னா நிறைய யோசித்து தான் போடுவாங்க ஓட்டு. யங்ஸ்டர்ஸ் போடுவாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய ஓட்டு போடுவோம். பட் மற்றவங்கலாம் எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக முடியும், ஜெயிப்பார். ஆனால் அவங்கள ஜெயிக்க விட மாட்டாங்களே, அது நடக்காது. என்னங்க அது கண்டிப்பாக வண்டி மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க ட்ரெஸ் என்னன்ற மாதிரி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அந்த மாதிரி. சரி, ஓகே. சிம்பிளாக கேட்குறேன், விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? அவ்வளோதான். கண்டிப்பாக ஆவார். ஆவாரா? கண்டிப்பாக ஆவார். கண்டிப்பாக ஆவார். கண்டிப்பாக. எப்படி ஏன் இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்க? இந்த அளவுக்குன்னா எங்கள் பக்கத்தில் கிராமத்து சைடெல்லாம் ரொம்ப விஜய் தான். விஜய்க்கு தான் சப்போர்ட்டு. இங்கே எப்படி சென்னை தெரியாது, கிராமத்து ஃபுல்லாக எங்கள் சைடெலாம் விஜய் தான். விஜய் தான். தளபதி மட்டும்தான் எல்லாமே. தளபதி வந்தால் எல்லாம் பண்ணுவாப்புல. தளபதி தான் ஜெயிப்பார். ஓகேங்களா? எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்க தளபதி அவர்கள் ஜெயிப்பாங்கன்ட்டு? எங்கள் வீட்லேயே 15 ஓட்டுக்குது. 15 ஓட்டு தளபதி தான் வரும். ஓகேங்களா? நல்லது செய்வாரா? ஒரு மாற்றம் நடக்குமா? அவர் செய்யாமல் என்ன, அவர் மக்களுக்காக தான் வந்தார். எவ்வளோ 275 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்தார். செய்வாப்புல. எந்த கூட்டணி இருந்தாலும் விஜய் தான் ஜெயிப்பாப்புல. பாருங்க, அவர் வீட்டு வாசலே நின்று கேட்டுக்கிறீங்க. விஜய் தான் ஜெயிப்பார். ஓகேங்களா? தளபதி தான் ஜெயிப்பார்.